I am very sorry, செல்வி. உன் டைவோர்ஸ் கேஸ் என் வீடு வரைக்கும் வரும் நான் நினைக்கவே இல்லை. இவன் படிக்கலைங்கிற ஒரே காரணத்துக்காகத்தானே இவனை விட்டு பிரியணும்னு நினைக்கிறேன். அது முட்டாள்தனம், ஸ்டூபிடிட்டி. ஏன் சார், உங்க பொய்யால பாதிக்கப்பட்டவ இவ. முடிவெடுக்க வேண்டியது இவதானே? அது தாலி கட்டுறதுக்கு முன்னாலே எடுக்க வேண்டிய முடிவு. தாலி அது என்ன பொறுத்தளவுல it is just an yellow thread. It's not a yellow thread. It's sacred. You have no right to talk about that. Understand? இந்தியோ இங்கிலீஷோ உங்களுக்கு மட்டும் சொந்தம் நினைக்காதீங்க. ஏர் பிடிக்கிறவனுக்கு தேவையில்லைன்னு நினைச்சேன். அது தேவைதான்னா நானும் பேச தயார். டீக்கே? இப்ப என்னமா சொல்ற? நான் ஒரு BABL, என்னை விட சுத்தமா இங்கிலீஷ் பேசுறேன். இங்கிலீஷ் பேசினா சரி அறிவாளி அர்த்தமா? செல்வி, எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. அதை மீறி போனா நல்லா இருக்காது. என்ன நடக்கும்? என் முடிவு பயங்கரமா இருக்கும். உங்க முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல. என் முடிவை சொல்றேன். நான் இனிமே இவரோட வாழ தயாரா இல்ல. I want divorce. எத்தனையோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன். அது துணி தர்மம். வாழ்க்கையில ஒரு பொய் சொல்லி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். அதுக்காக தயவு பண்ணி தண்டனை எனக்கு கொடுத்துறாதம்மா. நான் 3 பொண்ணை பெத்தவன். நீ வாழாவட்டி ஆயிட்டீன்னா அந்த பாவம் என் பொண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த பாவத்திலிருந்து என் 3 பொண்ணுங்களையும் நீதாமா காப்பாத்தணும். அப்ப நீங்க செல்வி கிட்ட மடிப்பிச்ச கேக்குறீங்க. ஏமா உன் முடிவு என்ன? ஒரே முடிவு. நான் இவரோட வாழ தயாரா இல்ல. செல்வி, எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ அதுக்கப்புறம் நீ என்னோட வாழணும்னு ஆசைப்பட்டா கூட நான் உன் கூட வாழ தயாரா இல்ல. வக்கீல் சார், சட்டபூர்வமா நாங்க பிரியறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. நாளைக்கு நீ ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட், வழி செலவுக்கு பணம், உன்ன மரியாதையா அனுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட நீ போட்ட சபதத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நீ தோத்துட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? புருஷன் பொண்டாட்டிய லைஃப் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பார்ட்னர்ஷிப் முறிஞ்சு போச்சு, கணக்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பாதிக்கப்பட்டவ இந்த செல்விதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் பொருள் எதுவுமே உங்ககிட்ட இருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அட, எள்ளுன்றதுக்கு முன்னாடி என்னையா நிக்கிறா என் மாஜி பொண்டாட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மோதிரம். மோதிரம். சின்ன விஷயத்தை பெருசாக்கி நாம 2 பேரும் மோதிரம். வெரி குட், எல்லாத்தையும் கொடுத்துட்ட. ஆனா எனக்கு சொந்தமான இன்னும் 2 உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இன்னும் என்ன இருக்கு? உன் கழுத்துல நான் கட்டின தாலி, உன் வயித்துல நான் கொடுத்த குழந்தை, இது 2ஐயும் திருப்பி கொடுத்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது 2ஐயும் உன்னால இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் கட்டின தாலிக்கு ஊர் சாட்சி, நான் கொடுத்த குழந்தைக்கு உன் மனசு சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது கற்பத்தை கலைக்கிறதுக்கு மாத்திர யாரோ ஒரு புண்ணியமா கண்டுபிடிச்சது நமக்காக, சாரி நம்ம குழந்தைக்காக. செல்வி, நான் பிறக்கணுன்றதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி மலைக்கு 100 மைல் நடந்தே போனாங்களாம். ஆனா ஒரே 1 மைல் நடந்து போய் நம்ம குழந்தையை அழிக்கிறதுக்கு நானே வாங்கிட்டு வந்த மாத்திர. கொள்ளி வைக்க பிள்ளை வேணும் சொல்லுவாங்க, ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு நாமளே கொள்ளி வைக்க போறோம். காலையில இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு தாலியை கழட்டி வச்சிரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பொம்பளைங்க கொடை மாதிரி, அதை எடுத்துட்டு போனா மழை பெய்யாது. என்னைக்கு கொடையை எடுத்துட்டு போலியோ அன்னைக்கு தான் மழை கொட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மழை விட்டாலும் இன்னும் தூரல் விடல. புரிஞ்சு போச்சு.
உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு எப்படி வாழ போறோம்னு யோசிக்கிறிய? நீதான் டிசைட் பண்ணணும். உன்ன மாதிரி சின்ன பொண்ணு பார்த்தா போதும் பயலுக காலடியில வந்து கொட்டுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்ப? உன் மேல தப்பு இல்ல, அவருக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக உன் கூட சினிமாக்கு வர்ற மாதிரி நடிச்சேனே, அது என் தப்பு. குடும்பங்கிறது தேன் கூடு, அதுக்கு நிறைய உன்ன காவல் வச்சேனே, அது என் தப்பு. இப்பவும் சொல்றேன், நான் இந்த வீட்டை விட்டு போகத்தான் போறேன். அவரை விட்டு நான் பிரியத்தான் போறேன். ஆனா தனியா இல்ல. அவர் கட்டின தாலியையோ அவர் குழந்தையோ நான் சுமந்துக்கிட்டு தான் போக போறேன். அச்சா, கல்ல விட்டு எரிஞ்சிருக்கோம். பழம் விழுந்தா ஓகே, காய் விழுந்தா கல் இருக்க பாத்துக்குவோம்.